Welcome to Mighty Medical course. Now we are in the middle of hematology series. Hematology series la cellular component first எடுத்து RBC பத்தி we have discussed something about RBC. So அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு and I button இருக்கு. வேணுங்கவங்க அந்த லிங்கை பிரஸ் பண்ணி பாருங்க. Now we are here to talk about heme. So this video is about structure of heme பத்தி என்டையரா இந்த வீடியோ இருக்கும். இது ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லனா புரியாது. So I recommend you to watch fully to get a full understanding. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா anabolism of heme பத்தி சொல்வேன். So anabolism of heme and its related disease ஆன porphyria அதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் catabolism of heme பத்தி பேசுவோம். catabolism of heme பத்தி பேசும்போது அதோட ரிலேட்டட் டிசீஸ் ஆன jaundice பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பேசுவோம். This is what we are going to see hematology seriesல heme series அப்படிங்கிற சப் ஹெட்டிங்ல we are going to see all these steps நம்ம இப்ப பார்க்க போறோம். So இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா RBC ல இருந்து we have to start about the structure of heme. RBC ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். There is about 4.5 to 6 million RBCs in our body. Million cells per cubic millimeter in every one of us. ஆனா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு RBC எடுத்துக்கிறேன். Each and every RBC normal mature RBC நான் எடுத்துக்கிறேன், which is biconcave in shape. அந்த RBC ல 95% of its surface is filled with hemoglobin. அப்போ இன்னும் more accurate சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 26 to 34 picogram of this single RBC is made up of a hemoglobin, which we call it as MCH அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். MCH is nothing but mean corpuscular hemoglobin. அதாவது மீன் அப்படின்னா ஆவரேஜா, கார்பஸ்குலார் அப்படின்னா செல், இந்த ரெட் செல்குள்ள ஆவரேஜா எவ்வளவு ஹீமோகுளோபின் இருக்கும் அப்படிங்கிறது தான் மீன் கார்பஸ்குலார் ஹீமோகுளோபின். தட் இஸ் வாட் 26 to 34 பிகோகிராம். ஒரு மெச்சூர் ஆர்பிசி குள்ளையும் எவ்வளவு கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் இருக்கும்னா 26 to 34 பிகோகிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் will be present. இந்த ஹீமோகுளோபின் நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின்ல there will be 4 ஹீம் இருக்கும் பிளஸ் 4 குளோபின் செயின் இருக்கும். அந்த 4 குளோபின் செயின்ல 2 குளோபின் செயின் இஸ் an alpha chains, 2 குளோபின் செயின் இஸ் பீட்டா செயின். அப்போ இதோட டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தலசீமியால தலசீமியா மேஜர், தலசீமியா மைனர் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஹேஸ் டைப்ஸ். திஸ் இஸ் அபவுட் ஆல் டிஃபரெண்ட் செக்ஷன். ஸோ குளோபின் செயினுக்கு ரிலேட்டடான டிசீசஸ் தலசீமியா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நவ் வி ஆர் சோலம்லி அண்ட் பியூர்லி என்டரிங் இன்டு ஹீம். ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ஃபைரின் ரிங், பார்ஃபைரின் பிளஸ் அயன். இது சேர்ந்ததுதான் ஹீம். அதாவது பார்ஃபைரின் பிளஸ் அயன் சேர்ந்தது ஹீம், ஹீம் பிளஸ் கோபின் சேர்ந்தது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்ல 95% இருக்கு ஸ்டில் ஆர்பிசி. இப்படிதான் நான் உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் அபவுட் ஹீம் எடுத்து வரணும், பேசிக் கான்செப்ட் அபவுட் ஆர்பிசி எடுத்து வரணும்னு நினைச்சேன். சோ ஃப்ரம் ஹியர் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ ஹீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஹீம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ஃபைரின் அண்ட் அயன் சொன்னோம். பார்ஃபைரின் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 பைரோல் ரிங்ஸ் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்ஃபைரின். அப்போ லெட் அஸ் மேக் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்ஃபைரினோட ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி பைரோலோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். திஸ் இஸ் வாட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைரோல். இதுதான் a single பைரோல் ரிங். இந்த மாதிரி 4 பைரோல் ரிங்ஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பார்ஃபைரின். This is what exactly the 4 பைரோல் ரிங்னா இதுதான் எக்ஸாக்ட்லி. ஆனா 4 பைரோல் ரிங் தனித்தனியா இருந்தா தட் இஸ் 4 பைரோல் ரிங் தான். ஆனா இந்த 4 பைரோல் ரிங்கையும் சேர்த்து வைக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், தட் இஸ் மெத்தனைல் குரூப். சோ 4 மெத்தனைல் குரூப் இந்த 4 பைரோல் ரிங்கையும் சேர்த்து வைக்குது. அண்ட் சோ திஸ் ஃபார்ம்ஸ் அ பார்ஃபைரின். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்ஃபைரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்ஃபைரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்ஃபைரின் ஹேஸ் 4 isomers. So பார்ஃபைரின் பத்தி பேசும்போது we have 4 isomers, 1 and 2, 3 and 4. இந்த மாதிரி there are 4 isomers in பார்ஃபைரின்ல இருக்கு. 2 and 3 are present in plantsல, அதுவும் chlorophyll pigmentsல they are present. So we have no business this with the 2 things. We have somewhat business with 1 and 3 ல தான் we have business. இது ரெண்டும் தான் human beings ல present இருக்கும். And we here RBC has a பார்ஃபைரின் 3 type isomer தான் we have present. 1 பத்தி we don't care here. RBC பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால, RBC குள்ள இருக்க ஹீம் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால, RBC குள்ள இருக்க ஹீம்ல இருக்க பார்ஃபைரின் is a பார்ஃபைரின் 3 isomer. இந்த பார்ஃபைரின் 3 isomer they call it as series
9 அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். ஸோ third, isomer 3 is also called as series 9. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். இப்போ நம்ம பாடியில 1ம் இருக்கும் 2ம் இருக்கும் அப்படின்னா அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னும் இந்த பார்ஃபைரின் கூட எப்படி அயனை சேர்க்கறதும் அப்படின்னும் இப்ப நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்ஃபைரின் தட் ஐ ஹவ் ஷோன் யூ. இதை நான் ஈஸியா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ லெட் அஸ் ரைட் திஸ் பார்ஃபைரின் ரிங் ஆஸ் லைக் திஸ். இனிமேட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ஃபைரின் ரிங்கை இந்த மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ண போறோம். இந்த மாதிரி எந்த இடத்துல போட்டாலும் அது இந்த பார்ஃபைரின் ரிங்கை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பார்ஃபைரின் ரிங்ல எப்படி நம்ம அயன் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, there is a iron which is ferrous formல இருக்க இந்த அயன் தான் ஹீமோகுளோபின் குள்ள இருக்கும். ferrous formல இருக்க இந்த அயன் can bond 6 பாண்ட் இதால வச்சுக்க முடியும். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை எடுத்து இந்த மிடில் ஆஃப் இந்த பார்ஃபைரின் ரிங்ல போட்டீங்க அப்படின்னா இந்த 4 பார்ஃபைரின் குரூப் கூடயும் இது 4 பாண்ட் கொடுத்துரும். மீதி இட் ஹேஸ் 2 பாண்ட்ஸ், இட் கேன் கீப் 2 பாண்ட்ஸ். அதுல ஒரு பாண்ட குளோபின் செயினுக்கு கொடுத்துரும். கரெக்டா, மீதி இருக்க ஒரு பாண்ட தான் ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போறதுக்கு டுவர்ட்ஸ் ஆர்டரி போகும்போது இட் கேரிஸ் ஆக்சிஜன், டுவர்ட்ஸ் லங்ஸ் போகும்போது இட் கேரிஸ் CO2. இப்போ அயன் பத்தி பேசியாச்சு, பார்ஃபைரின் ரிங்க பத்தி பேசியாச்சு. அப்போ இந்த அயனும் பார்ஃபைரினும் சேர்ந்தா இந்த ஸ்ட்ரக்சர் பேரு ஹீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நெவர். ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபெரஸ் புரோட்டோ பார்ஃபைரின் சேர்ந்தது தான் ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ திஸ் இஸ் அ பார்ஃபைரின் ரிங். அப்போ போட்டோ பார்ஃபைரின் ரிங்குக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது ஹீம் அனபாலிசம், ஹீம் சிந்தசிஸ் பார்க்கும்போது தான் தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஜஸ்ட் ஐ எம் சேயிங், இந்த மாதிரி இருக்க ஒரு பார்ஃபைரின் ரிங் வித்தவுட் அன் அயன் இன் சென்டர், அது கூட ஒரு அசிட்டைல் குரூப் அண்ட் ஒரு ப்ரோபேனைல் குரூப், மொத்தமா ஒரு 4 அசிட்டைல் குரூப் 4 ப்ரோபேனைல் குரூப் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூரோ பார்ஃபைரின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் டியூரிங் அனபாலிசம் ஆஃப் ஹீம், தென் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு அசிட்டைல்ல இருந்த இந்த ஃபார்ம் மித்தில் பார்ஃபைரின் மித்தில் ஆகும் ப்ரோபேனைல் ஆகும். எம்பி ஏபியா இருந்த குரூப்ஸ் எல்லாம் எம்பியா மாறிடும். சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கோபார்ஃபைரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எம்பி மித்தில் குரூப் வினைல் குரூப், மித்தில் குரூப் வினைல் குரூப், மித்தில் குரூப் ப்ரோபியோனைல் குரூப், ப்ரோபியோனைல் குரூப் மித்தில் குரூப், அந்த மாதிரி இந்த 8 காம்போனன்ட்டும் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்க இந்த பார்ஃபைரின் ரிங் பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திஸ் பார்ஃபைரின் ரிங் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோ பார்ஃபைரின் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த புரோட்டோ பார்ஃபைரின் ரிங்குக்கு நடுவுல ஃபெரஸ் லாஸ்ட் பார்ட், லாஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹீம் சிந்தசிஸ்ல வந்து சேரும். அப்படி சேர்ந்த இந்த காம்போனன்ட் இஸ் நத்திங் பட் ஹீம். இந்த மாதிரி சேர்ந்த 4 ஹீம் பிளஸ் 4 குளோபின் செயின் will gives you a hemoglobin. This is all about structure of heme. I think so I have made you to understand very much easily about heme. Let us talk about isomers of porphyrin patti 1 and 3 in other class, illana it will be somewhat confusing. So what is the clinical significance அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிளினிக்கலா இந்த பார்ஃபைரின் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆர்பிசிக்கு கலர் கொடுக்கறது இந்த பார்ஃபைரின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குறேன். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா இட் ஹாஸ் சம் அப்சார்ப்ஷன் பேண்ட் இருக்கும். அதுல அந்த அப்சார்ப்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் வில் பி அட் 400 நானோமீட்டர்ல பார்ஃபைரின் வில் பி ஹேவிங் அன் அப்சார்ப்ஷன் பேண்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் சாரட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வில் பி ஹேவிங் வாட் இஸ் சாரட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு we may have யூனிவர்சிட்டி 2 மார்க் கொஸ்டின். ஐ ஹவ் ஃபேஸ்ட் திஸ் சாரட் பேண்ட் அப்படிங்கிற கொஸ்டினை இன்டர்னல்ல 2 மார்க்கா ஃபேஸ் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல தே ஆர் required 400 நானோமீட்டர் அப்சார்ப்ஷன் பேண்ட் பார்ஃபைரின். இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், they will give you mark. So அது மட்டும் இல்லாம when இந்த பார்ஃபைரினை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மினரல் ஆசிட், ஸ்ட்ராங் மினரல் ஆசிட்ல போட்டு ஐ எம் பாசிங் யூவி லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ it emits fluorescence and give you bright or dark red color இது கொடுக்கும். So இந்த fluorescence emission property of this porphyrin is used in cancer chemotherapy. They are using, and cancer phototherapy they are using. Mainly now we are going to talk about cancer phototherapy பத்தி நம்ம பேச போறோம். For cancer phototherapy நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கேன்சர் இருக்க பேஷண்ட்க்கு இந்த பார்ஃபைரினை என்ன பண்றோம் அப்படின்னா ஐவில இன்ஃபியூஸ் பண்றோம். நார்மல் செல்ஸ் ஆல்சோ வில் அப்சர்வ் பார்ஃபைரின், பட் கேன்சர் செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா will
increasingly observe this porphyrin. அப்போ அப்படி அப்சர்வ் ஆகிற பார்ஃபரினை we can pass fluorescence வச்சு கண்டுபிடிக்கிறோம் எந்த இடத்துல பார்ஃபரின் அதிகமா இருக்கு. thereby we are finding the டியூமரை லோக்கலைஸ் பண்றோம் and we can find the metastatic tumor. then we are giving the organ laser, thereby lysing the tumor. This is an important clinical significance of porphyrin. And here tomorrow's class next we will be talking about heme anabolism பத்தி பேசலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.